இந்த படமாவது அவருக்கு வந்து அவருடைய மாஸ் எலிமெண்ட்ஸ்க்கு தீனி போடுமா அப்படின்னா அப்கோர்ஸ் எல்லாரும் மாதிரி நானும் வந்து கேஜிஎஃப் எதிர்பார்த்து தான் அந்த படத்துல போய் உட்காந்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு முக்கியமான போர்ஷன்ல படம் ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி தான் குறிப்பா வந்து பிஜிஎம் பிரசாந்த் நீலோடைய இந்த ஒரு ஹீரோ எலிவேஷன் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்மிஷன் வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. பிரபாஸ் யாரு, பிரபாஸோடைய அம்மா ஏன் அவனை சண்டை போட வேணாம்னு சொல்றாங்க, கேஜிஎஃப் எதிர்பார்த்து இந்த மாதிரி இருக்க போகுதுப்பா, கேஜிஎஃப் மாதிரி இன்னொரு படம் விட்னஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வருவோம். நான் என்ன சொல்றேன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் எதனால பிரிஞ்சாங்க அப்படின்றதுக்கான, அதாவது வந்து கம்பேர் பண்ணா மட்டுமே அது கொஞ்சம் எந்த இடத்துலயுமே பிரபாஸ் ஆக்ஷனை கையில எடுக்கவே இல்லை. அது ஏன் எல்லாருக்குமே மிகப்பெரிய கூஸ்பம்ஸ் மொமெண்ட். கண்ட்ரோல் பிளாக்குக்காக சலார் வந்து ஒரு பயங்கரமான இவங்க மெயின்டைன் பண்ண சஸ்பென்ஸை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் சலாருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ பார்த்துட்டு பயங்கரமா அந்த வைப்லயே வந்திருக்கேன். நிஜமா வந்து பிரசாந்த் நீலோடைய அவருடைய பிலிம் மேக்கிங்ல அவர் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இது வந்து கேஜிஎஃப் சார்ந்த யூனிவர்ஸ் கிடையாது, இது ஒரு தனி யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்க்குள்ள அழகா ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் உருவாக்கி இதுக்குள்ள என்னென்ன எமோஷன்ஸ் எல்லாம் பிளே பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியா எடுத்திருக்காரு. சலாருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருமே ஆப்வியஸ்லி கேஜிஎஃப் எதிர்பார்த்து இந்த மாதிரி இருக்க போகுதுப்பா, கேஜிஎஃப் மாதிரி இன்னொரு படம் விட்னஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வருவோம். நான் என்ன சொல்றேன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராதிங்க. அது நிறைய பேருக்கு இங்க டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா கேஜிஎஃப் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டா இருக்கட்டும் நரேஷன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். குறிப்பா தமிழ்ல வந்து வசனங்களா இருக்கட்டும் டப்பிங்கா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து தமிழோடைய ஒரிஜினல் பிலிம் மாதிரி வந்து அது வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த விதத்துல பார்த்தா சலாருடைய வசனங்களா இருக்கட்டும் சலாருடைய நரேஷனா இருக்கட்டும் அது மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும், இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வந்ததை வச்சு மட்டும் சொல்றேன். மற்றபடி வந்து சலாருடைய ஹீரோ எலிவேஷனா இருக்கட்டும், குறிப்பா வந்து பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் இந்தியா படத்துல எதிர்பார்க்கிறோம், இந்த படமாவது அவருக்கு வந்து அவருடைய மாஸ் எலிமெண்ட்ஸ்க்கு தீனி போடுமா அப்படின்னா கண்டிப்பா தீனி போடும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல பிரசாந்த் நீலோடைய பிலிம் மேக்கிங்ல ரொம்ப சூப்பரா நரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் பிரசாந்த் நீலோடைய படம்னாலே வந்து ரொம்ப கலர்ஸ் பிளே பண்ணாது, ஒரு டார்க் டோன்ல தான் சினிமோட்டோகிராஃபி இருக்கும். அந்த ஒரு டார்க் டோன்ல படம் வந்து விஷுவலா பாக்குறப்போ குறிப்பா தியேட்டர் ஸ்கிரீன்ல ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. டார்க் டோனை ரொம்ப அழகா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டோன்ல கொஞ்சம் கலர்ஸோட சட்டிலா வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ பிரசாந்த் நீலோட படம் அப்படின்னு சொல்லும் போதே எடிட்டிங்கும் வந்து பயங்கரமா இருக்கும். குறிப்பா கேஜிஎஃப் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் அதே மாதிரி சலாருடைய எடிட்டிங் பேட்டர்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா படம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து குறிப்பா வந்து நான் லீனியரா தான் போகுது. படத்தினுடைய பிளாஷ்பேக் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் வந்து பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ இடையில வந்து சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ற இடங்களை வந்து எடிட்டிங் வந்து பயங்கர வைட்டல் ரோல் பிளே பண்ணிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் படத்தினுடைய ஓப்பனிங்லயே அதாவது பிருத்திவிராஜ் கேரக்டருடைய ஒரு சின்ன வயசு போர்ஷனா இருக்கட்டும் பிரபாஸுடைய சின்ன வயசு போர்ஷனா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் எதனால பிரிஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு குட்டி பிளாஷ்பேக் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல படத்தினுடைய எமோஷன்ஸ் வந்து தெரிய போகுது. ஸோ இதை வச்சுதான் படம் வந்து மூவ் ஆக போவதா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுதான் மூவ் ஆக போவதா இருக்கட்டும்ன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து குறிப்பா இதுல ஏன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்னா அப்கோர்ஸ் எல்லாரும் மாதிரி நானும் வந்து கேஜிஎஃப் எதிர்பார்த்து தான் அந்த படத்துல போய் உட்காந்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த பிளாஷ்பேக் இந்த ஓப்பனிங் போர்ஷன்ல வந்து இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு சின்ன வயசு போர்ஷனுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பத்தி சொல்ற போர்ஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வருது. ஸோ அந்த சாங் வந்து ஒரு எமோஷனலா வந்து நம்மளை எலிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே வந்து கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணோம்னா அதாவது வந்து கம்பேர் பண்ணா மட்டுமே அது கொஞ்சம் வீக்கா தெரியுது. மற்றபடி இதனுடைய ஒரிஜினாலிட்டிக்கு இந்த எமோஷன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மட்டும் கிடையாது, அம்மா பையனுடைய பாசமும் வந்து பயங்கரமா வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. அதை ஏன் நான் குறிப்பா மென்ஷன் பண்றேன்னா பிரபாஸ் மாதிரியான ஒரு ஹீரோ பிரசாந்த் நீல் படத்துல வராரு, அது மூலம் சலார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொருள் செலவுல உருவாக்கப்படுற ஒரு படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரு ஹை ஆக்டன் ஆக்ஷன் சீக்வன்ஸா தெரிய போகுது. படத்துல எங்க வரப்போகுது அப்படின்றதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க டைரக்டர். ஏன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு பிளாஷ்பேக் வருது, ஒரு நரேஷன்ஸ் வருது, ஹீரோ எலிவேஷன்ஸ் வருது, அங்கங்க சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. ஆனா எந்த இடத்துலயுமே பிரபாஸ்
ஆக்ஷனை கையில எடுக்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டு அம்மாவுடைய கிழிச்ச கோட்டை தாண்டாம நான் என்னைக்குமே வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிற ஒரு ஹீரோ. பட் குறிப்பா நான் வந்து கதையை ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு முக்கியமான போர்ஷன்ல படம் ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி தான் ஒரு போர்ஷன்ல அம்மா ஒரு இடத்துல, இந்த இடத்துல நீ ஆக்ஷன் பண்ணி தான் ஆகணும், இந்த இடத்துல நீ சண்டை போட்டு தான் ஆகணும், நான் வாங்கின சத்தியத்தை நானே திரும்ப பெறுறேன், நீ இந்த நேரத்துல சண்டை போட்டு ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தாயின் உத்தரவின் பேரில் பிரபாஸ் அந்த ஆக்ஷனை கையில் எடுக்கிறாரு. அந்த இடத்துல அட்ரா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் நம்ம எல்லாருமே பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுவோம். அங்க வரப்போற ஃபர்ஸ்ட் பஞ்ச் பயங்கரமா இருக்கு. உண்மையிலே பிரபாஸ் ஃபேன்ஸுக்கு, குறிப்பா தெலுங்கு ஆடியன்ஸ் ஃபேன்ஸா இருக்கட்டும், பாகுபலிக்கு அப்புறமா அமைஞ்ச தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இல்ல இந்தியா வேர்ல்ட் முழுக்க இருக்கக்கூடிய பிரபாஸுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் அந்த இன்டர்வல் இடத்துல வந்து காத்திருக்கு. இது வந்து ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் இருக்கும், அது எந்த ஷாட்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க வந்து படம் பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். அந்த இன்டர்வல் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பஞ்ச் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுலயுமே குறிப்பா வந்து சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், அதை பயங்கரமா எலிவேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பிஜிஎம், பிரசாந்த் நீலோடைய இந்த ஒரு ஹீரோ எலிவேஷன் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப அழகா அப்லிஃப்ட் பண்ணிட்டே போகுது. இந்த படத்தினுடைய பிஜிஎமும் கேஜிஎஃப் மாதிரி வந்து பேசப்படும் அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ சலாருடைய இன்டர்வல் பிளாக் குறிப்பா பேங்கா இருக்கும். என்னுடைய ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்மிஷன் வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. பிரபாஸ் யாரு, பிரபாஸோடைய அம்மா ஏன் அவனை சண்டை போட வேணாம்னு சொல்றாங்க, பிரபாஸ் ஏன், நான் சொன்னேன்ல ஒரு கேரக்டரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி, அந்த கேரக்டர் ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, பிருத்விராஜுக்கும் இவங்களுக்கும் ஏன் சண்டை வந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபைட் வர மாதிரி ஏன் இன்டர்மிஷன் அமைஞ்சிச்சு அப்படின்றதுக்கான ஒரு சஸ்பென்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது மெயின்டைன் பண்ற இடத்துல மட்டும் ஒரு சில இடங்கள்ல நம்மள கொஞ்சம் சோதிச்சிடுறாங்க. மற்றபடி இன்டர்வல் பிளாக்குக்காக சலார் வந்து ஒரு பயங்கரமான ஃபயர்ஸ் விடலாம், இன்ஃபினிட்டி ஃபயர்ஸ் விடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் இன்டர்வல் பிளாக்கா வந்து சலார் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்க போறேன். இவங்க மெயின்டைன் பண்ண சஸ்பென்ஸை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் சலாருடைய செகண்ட் ஹாஃப்ல அமைஞ்சா கண்டிப்பா இது கேஜிஎஃப் இன்னொரு படி மேலேயே இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரேன்.